இந்த சாப்டரில் எப்படி ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி ரிவீட்டை ஓப்பன் பண்ணுறது, அப்படி புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்கும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிவீட் MEP சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெஸ்க்டாப்லேயே ரிவீட் MEP 2016 அப்படிங்கிற நேமில் ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலயமா உங்கள் ரிவீட் MEP நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் விண்டோஸில் ரிவீட் MEP 2016 ஒரு ஷார்ட் உருவாகிருக்கும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் இந்த ரிவீட் MEP சாஃப்ட்வேரை அக்சஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதான் லோடிங் பேஜ் ரிவீட் MEP 2016. ஸோ நீங்கள் ரிவீட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் அந்த ஹோம் பேஜ். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, எப்படி இந்த அட்மாஸ்பியரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ப்ராஜெக்ட்ஸ், ஃபேமிலிஸ் அப்படிங்கிற மெயின் 2 கான்செப்ட் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு புதுசாக MEP ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இருக்கிற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் MEP ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட்ஸில் உள்ள கேட்டகரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஃபேமிலிஸுங்கிறது நீங்கள் MEPக்கு தேவைப்படுற ஒரு காம்போனன்ட்ஸையே டிசைன் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபேமிலிஸுங்கிற ஆப்ஷன் மூலயமா காம்போனன்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட சாம்பிள் ஃபைல்ஸ் ரெண்டும் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ப்ராஜெக்டோட சாம்பிள் ஃபைல்ஸ், இது உங்கள் ஃபேமிலிஸோட சாம்பிள் ஸ்பேஸ். இதை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரீசெண்டாக எந்த ஃபைலும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இந்த சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்கும். ரீசன்ட் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள இந்த MEP ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலயமா இதில் உள்ள ஷார்ட்டஸ்ட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதாவது புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, சேவஸ், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனுமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் டேப்பில் உள்ள இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஓப்பன் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபைலை சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எகெயின் இந்த ஃபைலை மாடிஃபிகேஷன் இல்லை எகெயின் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஓப்பன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் லாஸ்ட்டாக உங்களோட மாடலை எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த மாடலை இந்த ரிவீட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இந்த ரிவீட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா .rvt, அதாவது .revit அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட், எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதான் ப்ராஜெக்ட் ஃபைல். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலிஸ் ஃபைலை ஓப்பன் பண்ண போயிங்கன்னா அது .rfaன்னு ஓப்பன் ஆகும். ஸோ .adsk எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் ஆகும். .rte அப்படிங்கிறது அது டெம்ப்ளேட் ஃபைலாகவும் இருக்கும். ஸோ ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். இருந்தாலும் இந்த 4 ஃபார்மேட்டை மட்டும் தான் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நியூ. ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூவை கிளிக் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் டெம்ப்ளேட் ஃபைல். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னாலே எதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறீங்க, அதான் இந்த டெம்ப்ளேட் ஃபைல். இதில் கிளிக் பண்ணும்போது 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது மெக்கானிக்கல் டெம்ப்ளேட், எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் அண்ட் பிளம்பிங் டெம்ப்ளேட் அண்ட் சிஸ்டம் டெம்ப்ளேட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்போம், இந்த MEP ஃபுல்லாகவே 3 கான்செப்ட் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ ஒன்று மெக்கானிக்கல், ஒன்று எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். ஸோ நான் மெக்கானிக்கல் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் லேஅவுட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட்டும், நீங்கள் பண்ண போகிறது பிளம்பிங்ஸ் ஒர்க் அண்ட் பைப்பிங் ரூட்டிங்ஸ் அது மட்டும்தான் அப்படின்னா இந்த பிளம்பிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே கடைசியாக உள்ள இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் இந்த 3ஐயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரே ப்ராஜெக்டில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இது 3ஐயுமே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் டெம்ப்ளேட்டை கொடுத்துட்றோம். இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட் வெளியே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட், பிளம்பிங் டெம்ப்ளேட் அண்ட் சிஸ்டம் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் சியில் ப்ரோக்ராம் டேட்டாஸ், ஆட்டோடெஸ்க், RME 216 டெம்ப்ளேட், US Imperial. ஸோ ஏற்கனவே நீங்கள் புதுசாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டும் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணி
இந்த RTE ஃபார்மேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நான் டேரெக்டாக மெக்கானிக் டெம்ப்ளேட்டும் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இது எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் இல்லை பிளம்பிங் டெம்ப்ளேட்னா டேரெக்டாக இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் நான் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு ஆப்ஷன், அதாவது HVACங்கிற மெக்கானிக்கலில் பேஸ் பண்ணி வர ஆப்ஷன் மட்டும் தான் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே எலக்ட்ரிக்கல் மட்டும் கொடுத்தா எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சிஸ்டத்தை மட்டும் தான் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பிளம்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது உங்களோட ஃபயர் ஃபைட்டிங், பிளம்பிங் காம்போனன்ட்ஸ், பைப்பிங் ரூட்டிங்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சிஸ்டம் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இது மூணையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டம் டெம்ப்ளேட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் டெம்ப்ளேட் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூவில் டெம்ப்ளேட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதை வந்து சிஸ்டம் டெம்ப்ளேட்டுங்கிறது கடைசி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த 3 டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு கிரியேட் நியூங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ராஜெக்டா இல்லை ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டா. ஸோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னு கொடுத்து அந்த டெம்ப்ளேட்டில் தேவையான செட்டிங்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் மட்டும் நன்னுன்னு கொடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ என்ன அப்படின்னா இம்பீரியலை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்களா இல்லை மெட்ரிக்கை பேஸ் பண்ணியான்னு கேட்கும். ஸோ இன்ச்சஸ் மெத்தடா இல்லை மீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் மெத்தடான்னு கேட்கும். ஸோ இம்பீரியல் கொடுத்தா அந்த செட்டிங்ஸ் தகுந்தாப்புல உங்களோட ப்ராஜெக்ட் லோட் ஆகும். ஸோ நன் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த வியூஸில் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் அண்ட் சீலிங் பிளான் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலை. ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சிஸ்டம் டெம்ப்ளேட்டில் ஓப்பன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் லேஅவுட்ஸ் இருக்கும், அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் பிளம்பிங் மூணுமே இருக்கும். அதனால் சிஸ்டம் டெம்ப்ளேட்டை பொறுத்தவரையும் மூணுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன், அதாவது HVAC ஒர்க் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் டெம்ப்ளேட். ஸோ இப்படி எடுக்க பிடிக்கல அப்படிங்கிறப்ப நியூவில் இங்கே உள்ள மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் இல்லை எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் இல்லை பிளம்பிங் டெம்ப்ளேட் எதுனாலும் எடுத்துக்க முடியும். ஸோ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ண போகிறது ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ கிரியேட் நியூவில் ப்ராஜெக்ட்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸில், அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் மெக்கானிக்கல் அப்படிங்கிற கேட்டகரி கீழே HVAC அண்ட் பிளம்பிங் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் கிரியேட் ஆகாது. ஸோ இது மாதிரி வந்து எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஏற்கனவே இருந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பனில் .rvt ஃபைல் இல்லை டெம்ப்ளேட் ஃபைல் ரெண்டுமே இது மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதே ஒரு புதுசாக ஒரு டிவைசஸ், அதாவது MEPயில் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேமிலிஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது நியூ, ஓப்பன், நியூ கான்செப்டுவல் மாஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஏற்கனவே நீங்கள் ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த காம்போனன்ட் நீங்கள் எடிட் பண்ணணும் இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன் மூலியமாக அதை மாற்றணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஃபேமிலி ஃபைல்ஸ்லாம் எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும் அப்படின்னா .rfa .adscங்கிற ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். ஸோ மெயின் ஃபைல் .rfaங்கிற ஃபேமிலி ஃபைல் தான் சேவ் ஆகும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதில் எல்லாமே .rfa எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியாக டிஃபால்ட்டாக உள்ள ஃபேமிலிஸ். ஸோ பைப் சம்மந்தமாக உள்ள நீங்கள் ஒரு டிவைஸை பார்க்கணும் அப்படின்னா பைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அக்சசரிஸ், ஃபிட்டிங்ஸ், வால்வ்ஸும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்தா உங்கள் பைப் ரூட்டுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இதில் கிரியேட் ஆகிருக்கும். இல்லை வால்வ்ஸ் அப்படின்னா அந்த வால்வ்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது ஃப்ளோட் வால், கேட் வால், குளோப் வால் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த குளோப் வாலில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இதான் ப்ரிவியூ விண்டோ. இந்த ப்ரிவியூவில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபைலோட இன்டீரியர் காமிக்கும். ஸோ இந்த ஃபைலில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ஃபேமிலிஸ் மூலியமாக ஓப்பன் பண்ணி அதோட பேராமீட்டர்ஸை நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ அப்படிங்கிறது ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி புதுசாக நீங்கள் ஒரு டிவைஸஸோ இல்லை ஒரு காம்போனன்ட்ஸோ கிரியேட் பண்ணும்போது அந்த நியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப எந்த கேட்டகரி கீழே அந்த டிவைஸ் வருமோ அந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டாக 2 ஆக்சஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வால் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்,
லீனியர் லைட்டிங் ஃபிக்சர்ஸ். ஸோ எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு நீங்கள் மாடலிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ மாடலிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டிவைஸை மெப் எலமெண்ட்டாக மாற்றுறதுக்கு அதோட கனெக்டர்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ண வேண்டியது அவசியம். அதாவது சாம்பிள் ஃபைல்ஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். லேட்டஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த ரீசன்ட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம் பேஜில் உள்ள மெயின் 2 ஆப்ஷனுமே த ப்ராஜெக்ட் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ இதை தவிர இங்கே ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வாட் இஸ் நியூ? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது MEP 2016. ஸோ இதில் என்னென்ன நியூ அப்டேஷன் இருக்கோ அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வாட் இஸ் நியூங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்க முடியும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த 5 ஆப்ஷன் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வாட் இஸ் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ இன் Revit 2016 R2 இருக்குது. ஸோ இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதே மாதிரி ஹெல்ப். சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஹெல்ப்புங்கிற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் அந்த டூலோட அப்ளிகேஷனையும் அதை யூஸ் பண்ணுற மெத்தடையும் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ ஹெல்ப்னு கிளிக் பண்ணுறேன். இது ஹெல்ப்போட ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த கேட்டகரியில் உங்கள் டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியும். ஸோ இது கேட்டகரிஸ். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் ஐக்கானை பிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன வேர்ட்ஸ் அந்த ஹிண்ட்டை டைப் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ எசென்ஷியல் ஸ்கில் வீடியோஸ். ஸோ இதுவும் உங்களோட ஒரு லேர்னிங் டிப்ஸ் மாதிரி தான். தேவையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் சாம்பிள் ஹெல்ப் வீடியோஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆப். ஸோ ஆப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ Revit கம்யூனிட்டியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளிகேஷன் அதாவது லாகின் பண்ணாலும் இது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம் பேஜ் மூலியமாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கலாம், ஃபேமிலி சக்ஸஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஹெல்ப் ஃபைல் அண்ட் எசென்ஷியல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அதுக்காக எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணிலாம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன் பர்பஸ்லாம் என்னங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் அதாவது டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணும்போதும் அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.